பாரதி, குழந்தைங்களுக்கு பரீட்சை இருக்கிறதுனால தான் நம்ம கூட வர முடியாம போயிடுச்சு. அதான் மீனா கூட்டிட்டு வரேன்னு ஆமாம் சொல்லிருக்காங்க. பாரதி, அந்த வீட்லயே அந்த மீனா பொண்ணு மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் ஒத்தாசையா இருக்கு. இன்னைக்கு கண்டிப்பா இந்த மித்ரா ஏதாச்சும் கோல்மால் பண்ணி நான் பரிகாரத்தை பண்ண முடியாம பண்றதுக்கு ஏதாவது திட்டம் போடுவா பாட்டி. அவ என்ன பண்ணாலும் இந்த அம்மனுகிட்ட அவ வேலையெல்லாம் செல்லுபடி ஆகாது. நீ வா, நாம போய் உன் கையில கங்கணத்தை கட்டிட்டு பரிகாரம் செய்யற வேலையை பாப்போவா. நந்தினி, அந்த வேஷம் கட்டுற பொம்பளை சொதப்பிட மாட்டாளே? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஏன்னா நீ கொடுத்த காசுக்கு நீ சொன்ன திட்டத்தை அச்சு பேசுறாம அப்படியே செஞ்சு முடிச்சிருவா. அதை நினைச்சு நீ கவலையே பட வேண்டியதில்லை. தைரியமா வா. ஓகே நந்தினி. அண்ணா, உங்களுக்கு அண்ணி ஏதோ ஆபத்து வர மாதிரி கனவு கண்டு ரொம்ப பயந்து போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க முகமே சரியில்லைண்ணே. அவங்க ரொம்ப பாவம்ண்ணே. உங்களுக்காக ரொம்ப போராடுறாங்க. நேத்து கூட உங்க கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு எப்படி பிளான் பண்ணாங்கன்னு பாத்தீங்கல்ல. எதுக்காக எவ்வளவு சிரமப்படணும்? என்கிட்ட வந்து நான் தான் உங்க பொண்டாட்டின்னு சொன்னா எல்லாமே ஒரு நிமிஷத்துல மாறிடும். ஆனா பாரதி அதை பண்ண மாட்டேங்கிறாங்கடா. பாரதி, நான் வேணும்னு யோசிச்சு பாரு, கோயில் பரிகாரம்னு என்ன வேணாலும் எனக்காக பண்ண தயாராகிட்டாங்க. ஆனா எனக்காக, பாரதிக்காக, எங்க 2 குழந்தைங்களுக்காக, எங்க வாழ்க்கைக்காக பாரதி ஏன் என்கிட்ட வந்து உண்மையெல்லாம் சொல்லக்கூடாது? அது நடந்தா எவ்வளோ நல்லா இருக்கும். சரி, பார்க்கலாம். இன்னும் எத்தனை நாளைக்கு பாரதி இப்படி கண்ணாம்பூச்சி ஆட போறாங்கன்னு பார்த்துருப்போம். ஆனால் அவங்களுக்கு ரொம்பலாம் டைம் கிடையாது. மித்ரா கழுத்தில் நான் தாலி கட்டுற வரைக்கும் தான் அவங்களுக்கு டைம். அது வரைக்கும் அவங்க எவ்வளோ வேணாலும் யோசிக்கட்டும். அதுக்கு மேலே முடியாது. என்னோட சன்னிதானத்துல தப்பான ஒருத்திக்கு எதுக்குடா கங்கணம் கட்டுற? நான் இத ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டேன். காளிடா, வனபத்ர காளி, என் மண்ணுல தப்பு நடக்க விட மாட்டேன். ஏய் தாயே காளி, என்னமா சொல்ற? ஏய், என்ன தைரியம் இருந்தா என் மண்ணுல ஏன் முன்னாடி வந்து நிப்ப? இந்த பரிகாரம் பண்ண எந்த தகுதியும் இல்ல. நீ சுமங்கலின்னு போய் சொல்லிட்டு திரியிற. உன் கழுத்துல இருக்கிற தாலி போலி தாலி. ஊரை ஏமாத்துறதுக்கு நீ போட்டிருக்க வேஷம் தான் இது. கட்டுன புருஷன் கூட வாழ்றதுக்கு உனக்கு ஏன் கோயில்ல கங்கணம் கட்டி பரிகாரம் பண்றதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். இவ தப்பானவ. என் கோயில்ல இனி நீ ஒரு நிமிஷம் கூட நிக்க கூடாது. முதல்ல இவளை வெளியே அனுப்புங்க. நான் 15 வருஷத்துக்கு ஒரு தடவை வர இடத்துல இந்த மாதிரி ஒருத்தி இருக்க கூடாது. சொன்னது புரியுதா? அம்மா தாயே, உன்னையே நம்பி வந்து நிக்கிறோம். இப்படி சொன்னா எப்படிமா? அம்மா தாயே, நான் எந்த தப்பும் பண்ணல. என் புருஷ உயிருக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு தான் இந்த கோயிலுக்கு உன்னை தேடி வந்திருக்கேம்மா. என் கழுத்துல இருக்கிற இந்த தாலி அக்னி சாட்சியா ஊரறிய உலகறிய என் புருஷன் என் கழுத்துல கட்டினது. ஏய், போது நிறுத்து. நீ சொல்ற கதைய இந்த ஊரு வேணா நம்பலாம், ஆனா நீ என்ன ஏமாத்த முடியாது. நான் வனபத்ரகாளி, இந்த 7 உலகத்தையும் ஆள்றவ. நீ யாரு முன்னாடி நின்னு பொய் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா? மரியாதையா இந்த கோயிலை விட்டு வெளியே போ. இல்ல 15 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஊர் மக்களுக்காக இந்த தண்ணியிலேந்து நான் வெளியே வரேன். உன் ஒருத்தியால இந்த ஊரையே நான் அழிச்சிருவேன்.
இந்த மாதிரி அருள் வந்தவங்க நடக்க போற விஷயங்களை சொல்லுவாங்க, இல்லைன்னா நடந்த விஷயங்களை சொல்லுவாங்க, இல்லை பொதுவாக ஏதாவது சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த சாமி என்னடான்னா பாரதி மாதிரி ஒரு நல்ல பொண்ணை பார்த்து தனிப்பட்ட முறையில் திட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுல ஏதோ கண்டிப்பா ஒரு நெருடல் இருக்கு. ஏமா ஏன் நின்றுட்டு இருக்க? அம்மன் கோபத்துக்கு பலியாகிறதுக்கு நாங்க தயாரா இல்ல. ஒழுங்கா இங்க இருந்து போகலன்னா அப்புறம் நாங்க தொடர்ந்து அடிக்கிற மாதிரி ஆயிடும். யாரா நீ? இந்த அம்மனையே சந்தேகப்படுறியா? அம்மா தாயி மன்னிச்சிருமா, உன் கோவத்தை கொஞ்சம் குறைச்சிக்க தாயி. தம்பி, என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? அம்மன் கோவத்துக்கு ஆளாகாதப்பா. அம்மனை சந்தேகப்படுறது தெய்வ குத்தமாயிடும். முதல்ல மன்னிப்பு கேளுப்பா. மன்னிப்பு தானே, மன்னிப்பு கேட்குறேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஏதோ நான் அம்மனை சந்தேகப்பட்டு பேசுறதா சொன்னீங்கல்ல, முதல்ல அதுக்கு வரேன், அப்புறமா மன்னிப்பு கேட்குறேன். சரியா? ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்காங்க. இத்தனை வருஷத்துல இந்த மாதிரி அம்மன் வந்து யாரையும் பரிகாரம் பண்ணக்கூடாதுன்னு விரட்டி அடிச்சு என் அனுபவத்தில் நான் பார்த்ததே இல்லை. எனக்கு முன்னாடி இருந்தவங்களும் யாரும் சொல்லி இது வரைக்கும் நான் கேட்டதும் இல்லை. காளியாத்தாளுக்கு அரவணைச்சு தான் பழக்கம். அதனால வழக்கமாக பண்ணுற மாதிரி ஒரு சோதனையை பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். என்ன சோதனைன்னு சொல்லுங்க, இப்பவே பண்ணிடலாம். எலுமிச்சம்பழத்தை ஒரு இடத்துல மறைச்சி வச்சிருவோம். அம்மன் அருள் வந்த சாமியாடினா அதை கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவாங்க. கள்ள சாமியாடி நடிக்கிறவங்களா இருந்தா அதை கண்டுபிடிக்கவே மாட்டாங்க. ஆத்தா கண்டுபிடிக்கவே விட மாட்டா. அப்போ அந்த எலுமிச்சம்பழத்தை என்கிட்ட கொடுங்க, நான் மறைச்சு வைக்கிறேன். அண்ணா அண்ணா மரப்பொந்தில் வச்சிடலாமா? இருடா. டேய் அதை எடு. வாங்கண்ணே. வச்சிட்டேன், கண்டுபிடிங்க. கண்டுபிடிக்கிறேன்.